ஒரு பெரிய குண்டான ஆளு எடை ரொம்ப அதிகம்னு சொல்லி எடையை குறைக்க முயற்சி பண்ணினான். முதல்ல எடை எவ்வளோ இருக்கும்னு வெயிட்டை போட்டு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வெயிட் மிஷினில் போய் ஏறினேன். வெயிட் மிஷினில் ஏறின உடனே அது காடு வெளியே விழுந்தது. என்னன்னு பார்த்தா ஒரு நேரத்தில் ஒருவர் மட்டுமே எடை போட்டு பார்க்கவும் அப்படின்னு அதில் எழுதியிருந்தது. நம்மால் பார்த்தா ஓவர் வெயிட்டாக இருக்கிற போல் இருக்கு, இது நிலைமை சரியில்லை, உடனே நம்ம வெயிட்டை குறைச்சாகணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டேன். திடீர்னு அவனுக்கு அமெரிக்கா போக வேண்டிய சந்தர்ப்பம் வந்துட்டுது. உடனே அமெரிக்கா போய் சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தான். சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ ஒரு விளம்பர பலகையில் எடை குறைக்க வேண்டுமா, இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லி இருந்தது. நம்மால் போனான். அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு ரிசப்ஷனில் ஒரு லேடி உட்காந்துட்டு இருந்தது. அந்த லேடிக்கிட்ட போய் இந்த மாதிரி இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன், எடை குறைக்கணும் அப்படின்னு சொன்னான். உடனே அந்த லேடி கேட்டுச்சு, நார்மல் ட்ரீட்மெண்ட் வேணுமா ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் வேணுமா அப்படின்ச்சு. நம்மளால நார்மல் ட்ரீட்மெண்ட்டே போதுமா, ஏன்னா அனாவசிய செலவு எதுக்கு, நார்மல் ட்ரீட்மெண்ட்டே போதும் அப்படின்னு சொல்லி நார்மல் ட்ரீட்மெண்ட்டுக்கு சம்மதிச்சு பணத்தை கட்டி விட்டேன். பணத்தை கட்டினோடனே ஒரு ரூமுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை அனுப்பிச்சி வச்சுது. நம்மளால அந்த ரூமுக்குள்ளே போனோம். போனே பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஹாலு. அதில் டேபிள் சேரு இதெல்லாம் செதறி கிடக்குது. அதாவது ஒரு இதாக ஒரு இது இல்லை, நிறைய செதறி கிடந்தது. இவன் பார்த்தா என்னடா ஒரு ரூம்குள்ளே விட்டு கதவை சாத்திட்டாங்க அப்படின்னு பார்த்தா அந்த ரூம்குள்ளே ஒரு 18 வயசு பொண்ணு இருந்தது. நம்மளுக்கு ஒரே ஆச்சரியம். இவனுக்கு என்ன ஒரு ஆசைன்னா அந்த பொண்ணை போய் தொட போனான், எப்படியாவது அந்த பொண்ணை தொடரணுன்ட்டு. அந்த பொண்ணு இவன் வரதை பார்த்து ஓட ஆரம்பிச்சது. இவனும் விடலை, தொடரணும்னு சொல்லி இவனும் ஓட ஆரம்பிச்சான். அந்த பொண்ணு ஓட ஆரம்பிச்சது. இப்படியே ஓடிக்கிட்டே இருந்தாங்க ரெண்டு பேரும். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு லைட் எல்லாத்தையும் ஆன் பண்ணிட்டு இதே மாதிரி தொடர்ந்து ஒரு 10 நாள் ஓடினீங்கன்னா எடை ரொம்ப குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அந்த மேனேஜர் அறிவிச்சாரு. அறிவிச்சுட்டு அவர் வெளியில் வர சொல்லிட்டாங்க. சரி சொல்லி இவர் வெளியில் வந்தார். வெளியில் யோசிச்சார், சாதா ட்ரீட்மெண்ட்டே எப்படி இருக்குன்னா ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. உடனே ஒரு ரிசப்ஷன் இருக்கு, அந்த பொண்ணுகிட்ட போய் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டுக்கும் நான் பணம் கட்டுறேன் அப்படின்னாரு. சரிங்க, அப்போது ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்னா ஒரு $20 கூட ஆகும், அப்படியே அந்த பே கட்டுறேன்னு சொல்லி அவர் கட்டிட்டாரு. அதே மாதிரி ஒரு ரூம்குள்ளே விட்டாங்க. அந்த ரூம்லேயே பெரிய ஹால் மாதிரி தான் இருந்துச்சு. இதே மாதிரி அங்கேயும் டேபிள் சேரெல்லாம் செதறி கிடந்தது. இவனும் உள்ளே போயிட்டான். உள்ளே போய் அதே மாதிரி அந்த மூளையை உத்து பார்த்துக்கிட்டே இருந்தான். உத்து பார்த்தவனுக்கு ஒரே அதிர்ச்சி. ஏன்னா அங்கே ஒரு 80 வயசு கிளவி நின்றுட்டு இருந்துச்சு. கிளவியை பார்த்தோன்னே இவனுக்கு அப்படியே சாக்காயிடுச்சு. தெரியாம சிக்கிட்டோம். இப்போ என்னாச்சுன்னா கிளவி இவனை துரத்த ஆரம்பிச்சது. இவன் ஐயோ அந்த கிளவிட்ட மாட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஓடி அனுப்பிச்சுட்டே ஓட 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 என்னாச்சுன்னா ஓவர் டயர்ட் ஆயிடுச்சு அவனுக்கு. அவன் எல்லா பக்கம் கதவெல்லாம் தட்டி பார்த்தா சீக்கிரம் திறக்கடான்ட்டு திறக்கிற மாதிரி இல்லை. மறுபடியும் ஓடிக்கிட்டே இருந்தான். அப்புறம் ஒரு 15 நிமிஷம் கழிச்சு அதே மாதிரி மேனேஜர் வந்தார். முன்னை விட இப்போ ரொம்ப வேகமாக ஓடி இருக்கீங்க, இதே மாதிரி ஓடினீங்கன்னா உங்கள் உடம்பு நல்லா சீக்கிரமாகவே குறைஞ்சிரும் அப்படின்ட்டு. அப்போதான் நம்ம நினச்சேன், தளன்னு அழகான பொண்ணு இருக்குன்னு நினைச்சுமே இப்படி தொடன்னு இருக்கிற கிளவியை கொண்டு நம்மளை தொடுத்து வச்சிட்டானுங்களே அப்படின்னு.